அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது TNTET பேப்பர் 2ல இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் ஆங்கிலம் பார்ட் 3.1. இன்றைய தத்துவம்: வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி, அழகான பசி. ஒரு முறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும். இன்னைக்கு நாம தமிழ் 8ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்துல நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். வாழ்த்து. இது முத்தே பவளமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பராபர கன்னி அப்படின்ற தலைப்புல இந்த பாடல் இருக்கு. இதை எழுதினது தாயுமானவர். இவர் நாகப்பட்டினம் திருமறைக்காடை சேர்ந்தவர். இது வேதாரண்யம் அப்படின்னும் திருமறைக்காடை சொல்றாங்க. இவருடைய மனைவி மட்டுவார் குழலி. பெற்றோர் பார்த்தீங்கன்னா கேடிலியப்பர், கெசவல்லி அம்மையார். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் இவர் கருவூல அலுவலரா பணிபுரிந்திருக்காரு. கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர். தாயுமானவர் நினைவு இல்லம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்துல இருக்கு. அடுத்து திருக்குறள். திருக்குறளுக்கு நம்ம உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல் அப்படின்லாம் சிறப்பு பேர் சொல்றோம். இந்த முதல் பருவத்துல நட்புன்ற அதிகாரம் முழுசா வந்திருக்கு. இது நம்ம படிச்சுக்கிறது நமக்கு அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு உதவியா இருக்கும் 1 மார்க்குக்கு. திருவள்ளுவர், இவர் தான் திருக்குறளை எழுதினது நமக்கு தெரியும். இவருக்கு முதற் பாவலர், பொய்யில் புலவர், பெருநாவலர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. காலம் பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் கிமு 31. இதை வச்சுதான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டை கணிக்கிறோம் அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது திருவள்ளுவர் ஆண்டு கூட கிபியில் இருக்கக்கூடிய எந்த வருஷத்தையாவது சேர்த்து நம்ம கூட்டினோம்னா அந்த கூட்டல் தொகை தான் திருவள்ளுவர் ஆண்டு. வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு திருவள்ளுவரை புகழ்ந்தது பாரதியார் அவர்கள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் அவர்கள். இந்த நூல் 11 கீழ்கணக்கு நூல்ல ஒண்ணு. இதனுடைய குரல்வா வெண்பாக்கள் அமைஞ்சிருக்கு. திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர், ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது GU போப். அடுத்து திருவள்ளுவ மாலை. இந்த நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறளுடைய சிறப்புகளை எடுத்து சொல்றதுக்காக இருக்கிறது தான் இயற்றப்பட்டதுன்னு சொல்லலாம். திருவள்ளுவ மாலை. இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில வச்சு பாதுகாக்கிறாங்கன்னும், இங்கிலாந்து நாட்டில் அருங்காட்சியகத்துல விவிலியத்தோடையும் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க. இது திருக்குறள் இந்த உலகமே திருக்குறள் அறிஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறள் பற்றுக பற்றற்றான். இந்த குறள் பார்த்தீங்கன்னா 350வது குறள். இதனுடைய அந்த வாசிக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா உதடுகள் ஒட்டும். இதுவே இந்த குறள் அரண் இனம் இன்பம் எனும் இந்த குறள் பார்த்தீங்கன்னா 754வது குறள். இதுல தான் அறம்பொருள் இன்பம் அப்படின்ற 3 முப்பால் சம்பந்தப்பட்ட இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து தமிழ் வளர்த்த சான்றோர்கள். இந்த பாடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சான்றோர் பத்தி சொல்றாங்க. இப்ப புது கவிதை அப்படின்னாலே அது பாரதியார், சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார், பொது உடைமைக்கு திருவிக்கா, தனித்தமிழுக்கு மறைமலையடிகள், பேச்சு கலைக்குனா அது அறிஞர் அண்ணாதுரை, சிறுகதை என்றால் அது புதுமை பித்தன். இங்க வீரமாமுனிவர் பத்தி நிறைய விஷயம் சொல்றாங்க. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1680ல இருந்து 1747 வரைக்கும். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் விஸ்கி. தன்னோட 30வது வயசுல தான் இவர் சமய பணியை தொடங்க வராரு. மேலும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம், தெலுங்கு, வடமொழின்னு நிறைய மொழிகள் இவருக்கு தெரியும். இவருடைய பெயர் தமிழ் மேல இருக்கிற ஒரு பற்றுனாலதான் அவரு தைரியநாதர் அப்படின்ற ஒரு தமிழ் பெயர் முதல்ல வச்சாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேரே தனித்தமிழா, அதாவது தைரியம்ன்றதுக்கு தனித்தமிழ்ல வீரம்னு அர்த்தம், நாதன்றதுக்கு முனிவர், இதை சேர்த்து தனித்தமிழ் பேராவே அவரோட பேராக்கிட்டாரு. இவர் தமிழ்ல முதல்ல சதுரகராதி இயற்றினாரு. அடுத்து தேம்பாவணி, இது ஒரு கிறிஸ்துவ காப்பியம். அடுத்து தமிழ் எழுத்துல நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காரு. தொன்னூல் விளக்கம் அப்படின்ற ஒரு இலக்கண நூலையும் எழுதியிருக்காரு. பரமார்த்த குரு என்ற நகைச்சுவை கதையும் இவர் எழுதியிருந்தான். அடுத்து காவலூர் கலம்பகம், மேலும் கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை வச்சும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இவர் எழுதின இந்த விஷயத்த பார்த்து ராபி சேது பிள்ளை அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேம்பாவணி, காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையில காட்சியளிக்குது, தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது, சதுரகராதி முத்தாரமாக மிளர்கின்றது, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார்னு
ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இவருக்கு புகழாரம் சூடியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களை பற்றி, இவருடைய காலம் 1788 1835 வரைக்கும். இவர் மாதவஞ்சேர் மேலூர் வழுத்தும் குணங்குடியான் அப்படின்னு பாராட்டுறாங்க. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதிர். இவர் தாயுமானவர் அவருடைய மார்க்கத்தில் ஈர்க்கப்பட்டவர். அவர் மாதிரி இவரும் பாருங்க, பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னின்னு கன்னி இந்த பாடல்களை அவர் பாடியிருக்காரு. இவரை பத்தி பெருமையா திருத்தணி சரவண பெருமாள் அப்படின்றவர் இவர் மீது கொண்ட பற்றினால் நான்மணி மாலை ஒன்றையும் பாடியிருக்காரு. மேலும் மடல் சூழ் புவியில் உளத்திருளை கருணை ஒளியினார் கலைந்து அப்படின்னும் இவரை பத்தி நிறைய விஷயங்களை நிறைய பாராட்டி எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர். இவர் தான் ஆறுமுக நாவலர். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1822 1879 வரைக்கும். இவர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர். இயற்பெயர் ஆறுமுகனார். இவருக்கு தமிழ் ஆங்கிலம்க்கு 2 மொழியிலுமே ஒரு சிறப்பு பெற்றவர். இவர் திருவாவூதுறை ஆதீனத்தார் இவருக்கு நாவலர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சாங்க. வசன நடையில கைவந்த வள்ளலார் அப்படின்னு பரதிமார் கலைஞர் இவரை பாராட்டியிருக்காங்க. அடுத்து ஜியு போப். இவருடைய இயற்பெயர் ஜார்ஜ் போப். இவர் பார்த்தீங்கன்னா 24/4/1820 பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் ஜான் போப்புக்கும் கேத்தரின் விலாவுக்கும் பிறந்தவர். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்த மாதிரியான நாளிதழ்களில் தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி பற்றி ஆங்கிலத்திலே எழுதி உலகறிய செய்தவர். தமிழுடைய பெருமையை உலகறிய செய்தவர். கிட்டத்தட்ட 600 செயல்களை எடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படின்னு ஒரு தொகுத்திருக்காரு. அடுத்து தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கிலம் தமிழ் அகராதியா இவர் எழுதியிருக்காரு. 1858 உதகமண்டலத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி அதுல ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. அவருடைய தாயகத்துக்கு திரும்ப சென்று பார்த்தீங்கன்னா 1885 1908 வரைக்கும் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல அவர் ஒரு பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. தமிழ் தெலுங்கு கற்பிக்கிற பேராசிரியர். அடுத்து பார்த்தீங்கன்னா 1886 ஆங்கிலத்துல திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. 1900 திருவாசகத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. அவருடைய இறுதி காலத்துல புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் இந்த மாதிரி நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 1908 பிப்ரவரி 11 இவர் இறந்துட்டாரு. ஆனாலும் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய உயிரில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நான் என்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காரு. இவர் தமிழ் மேல அவர் வச்சிருக்கிற ஒரு பற்று அதுக்கா நமக்கு எடுத்து காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களை பத்தி, பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினதே பாரதியார் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாரதிதாசனை புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்றோம். இவருடைய நூல்கள் இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு இதெல்லாம் இவருடைய நூல்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், இருட்டறையில் உள்ளதடா உலகம், புதியதோர் உலகம் செய்வோம் இந்த மாதிரி தொடங்கக்கூடிய பாடல்கள்லாம் பாடினது பாரதிதாசன் அவர்கள் தான். அடுத்து அன்னை தெரேசா. இவர்களை பத்தின ஒரு சின்ன கொல்கத்தாவில் நடந்த நிகழ்வு இதுல பதிவு செய்யறாங்க. அடுத்து செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இந்த பாடல் பாரதியார் எழுதிய பாட்டு. அடுத்து இனியவை 40. இதுல மொத்தம் 40 பாடல் இருக்கு. இதுல நமக்கு இடம்பெற்ற பாடல் பார்த்தீங்கன்னா 12 மற்றும் 20வது பாடல். இதை எழுதினது மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இவருடைய காலம் கிபி 2. 10 கீழ்கணக்கு நூல்கள்ல இனியவை 40 ஒன்று. அடுத்து தமிழ் பசி. இது பாடினது கா சச்சிதானந்தன் அவர்கள். இவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கூடிய பருத்தி துறையை சேர்ந்தவர். இவர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில விரிவுரையாளராக இருந்திருக்காரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம்ன்ற 3 மொழியுமே இவருக்கு தெரியும். இவர் ஆனந்த தேன் இது ஒரு கவிதை தொகுதி, அன்னபூரணி, யாழ்ப்பாண காவியம் இதெல்லாம் இவரு படைச்சிருக்காரு. அடுத்து இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர் இவர். அடுத்து ஒரு பாடம் செய்தி உருவாகும் வரலாறு. இதுல என்னன்னா ஏன், என்ன, எப்போது, எப்படி, எங்கே, யார் இந்த 6 கேள்விகள் தான் செய்திகள் அறிய செய்துன்னு சொல்லிட்டு அறிஞர் கிப்ளிங் சொல்லியிருக்காரு.
அதாவது பத்திரிகை துறையை பத்தின நிறைய விஷயங்களை இந்த பாடத்துல சொல்றாங்க. காரிருலகத்தில் நல்ல கதிரொளி நீதான். இந்த வரி பாரதிதாசன் அவர்களுடையது. அடுத்து பாத்தீங்கன்னா இதழியல் கலைச்சொற்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த செய்தி உருவாகும் வரலாறுல வந்து நிறைய இந்த வார்த்தைகள் புல்லட்டின், டெட்லைன், எடிட்டோரியல், ஃபேக் நியூஸ், போலியோ நம்பர், இதெல்லாம் வந்து அந்த இதழியல் கலைச்சொற்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரியே நிறைய ஷார்ட் மெத்தட்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான குறிகள் சிம்பிள்ஸ்க்கு வந்து என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நமக்கு விரிவா கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 1 மார்க்குக்கு சில டைம் யூஸ்ஃபுல்லாகலாம். மேபி இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி. பரணி அப்படின்னாலே போர்க்களத்துல 1000 யானைகளை வெல்றவங்களுக்காக பாடப்படுறது தான் பரணி. அமர் அப்படின்னா போர்னு அர்த்தம். இந்த பரணின்றது 96 வகை சிற்றிலக்கியம்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு வகை. போருக்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா காளி. அடுத்து இந்த பரணி வகையில வந்து கலிங்கத்து பரணி அப்படின்ற நூல் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த நூல் வந்து வெற்றி பெற்ற குலோத்துங்கன் அப்படின்ற மன்னனுக்காக பாடப்பட்டது தான். ஏன் இவருடைய பேர் வைக்காம கலிங்கம்ன்ற பேர் வச்சிருக்காங்கன்னா, தோற்ற மன்னனுடைய பெயரை தான் வந்து பரணிக்கு வைப்பாங்க. இங்க வந்து கலிங்கத்து மன்னன் வந்து குலோத்துங்கன்ட்ட தோத்து போயிட்டதால கலிங்கத்து பரணின்னு வைக்கிறாங்க. அடுத்து அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 விஷயம்தான் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய பயன்னு சொல்லுவாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் அப்படின்ட்டு. இது மாதிரி 4 விஷயத்தையும் சொல்றத பேர் இலக்கியம்னு சொல்லுவாங்க. இது 4 இல்லாம தெய்வத்தையோ அரசனையோ இல்ல வள்ளல் குரு யாராவது ஒருத்தவங்களை பத்தி நம்ம சிறப்பா அவங்கள பத்தி மட்டுமே பாடுறதுதான் நம்ம சிற்றிலக்கியம்னு சொல்றோம். வடமொழியில வந்து இதுக்கு பிரபந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கட்டப்பட்டது அப்படின்னு தமிழ் அர்த்தம். பக்கிம் சந்திரன்றவரு ஆனந்த மடம் அப்படின்ற நூலை எழுதினவரு. இந்த நூல்ல இருந்துதான் வந்தே மாதரம் அப்படின்ற நம்ம தேசிய பாடல் வந்து இந்த நூல்ல இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து திருவள்ளுவ மாலை. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது வந்து திருக்குறளை சிறப்பிக்கிறதுக்கு ஒரு தொகுக்கப்பட்ட நூல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுல 55 பாடல் இருக்கு. அது வந்து 53 புலவர்கள் வந்து இந்த பாடல் அதுல பாடியிருக்காங்க. இதுல நமக்கு 3வது பாடல் தான் வந்து இந்த 8ஆம் வகுப்பு முதல் பருவத்துல வந்திருக்கு. இந்த பாடலை எழுதினது கபிலர் அவர்கள். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சங்க காலத்துக்கு பின் காலத்தில் வாழ்ந்தவர்னு சொல்றாங்க. அடுத்து நலவெண்பால சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம்னு மொத்தம் 3 பிரிவுகள் இருக்கு. 431 வெண்பாக்கள் இருக்கு. இதுல நலன் தமயந்தி பத்தி தான் முழு கதையும் சொல்லப்படுது. இதை எழுதினது புகழேந்தி புலவர். இவரை வெண்பாவிற் புகழேந்தினும் பாராட்டுவாங்க. இவருடைய பிறந்த ஊர் தொண்டை நாட்டின் பொன் விளைந்த களத்தூர். வரகுண பாண்டியனின் அவை புலவரா இருந்திருக்காரு. சந்திரன் ஸ்வர்க்கி இவரை ஆதரிச்ச வள்ளல். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 12. உலகம் உள்ளங்கையில். இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா கிபி 1833 தான் முதல் கணினியை சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரை தான் நம்ம கணினியின் தந்தைன்னு சொல்றோம். அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் முதல் செயல் திட்ட வரைவாளர். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி லவ்லேஸ். அடுத்து இணையம், நம்ம இப்போ யூஸ் பண்ற இந்த இன்டர்நெட்டுக்கு வித்திட்டவர் வந்து ஜான் பாஸ்டல் அப்படின்றவர் தான். 1989 சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பிம் பெர்னர் லீ, இவர் ஒரு இயற்பியல் வல்லுனர். இவர் தான் வந்து இணையத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் வையக விரிவு வலை, அதாவது வேர்ல்டு வைடு வெப்னு இணையத்துக்கு பேர் வச்சவர் இவர் தான். அடுத்து தமிழ் இணைப்பு பல்கலைக்கழகம் தமிழம் அப்படின்ற ஒரு இணையத்தை வந்து அவங்க வச்சிருக்காங்க. இது மூலமா தமிழ் எழுத்துக்களை எழுத ஒலிக்க நம்ம ஈஸியா கத்துக்க முடியும். அப்புறம் நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி. இந்த மாதிரி இந்த நூலைப்படின்ற இந்த பாடல் எழுதினது பாரதிதாசன் அவர்கள். அடுத்து இலக்கணங்களை பார்ப்போம். குற்றியலுகரம் நம்ம முன்னாடி சார்பெழுத்துக்கள் பார்த்திருக்கோம். மொத்தம் 10 வகை இருக்கு. அதுல ஒண்ணுதான் குற்றியலுகரம். இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இயல் அப்படின்றதுக்கு ஓசைன்னு அர்த்தம். குற்றியலுகரம் அப்படின்னாலே அதாவது நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், நம்ம அதாவது உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய குறில், அதாவது ஆ இ உ ஏ ஓ, இந்த 5 எழுத்துக்குமே ஒரு மாத்திரைன்னு பார்த்திருக்கோம். இந்த ஒரு மாத்திரை சில சொற்கள்ல
நம்ம அதை உபயோகப்படுத்தும் போது அரை மாத்திரை கால அளவா ஒலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அரை மாத்திரையா குறையறத தான் நம்ம குற்றியலுகரம்னு சொல்றோம். இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லின எழுத்துக்கள் கசட தபர உகரத்தோட சேரும்போது குசுடு துபுரன்னு ஆகுது. இந்த இந்த எழுத்துக்களுக்கு இந்த எழுத்துக்களை வச்சு வரும்போது அந்த நம்ம இப்ப கூ அப்படின்றதே இக்கு கூட்டல் ஊ தான். இந்த இடத்துல வர அந்த உகரம் ஒரு மாத்திரையில இருந்து குறையுது இல்லையா, இதுதான் நம்ம குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வகைகள் இருக்கு. இதுல முதல்ல நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு காசு, மாது, ஆடு, ஆறு இந்த மாதிரி நெடில் எழுத்துக்களை வச்சு இருக்கக்கூடிய குற்றியலுகர வார்த்தைகளை நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்றோம். இதுல ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா 2 எழுத்து தான் இருக்கணும். அதுல முதல் எழுத்து நெட்டெழுத்தா தான் இருக்கணும். அது உயிர்மெய் எழுத்தாகவும் இருக்கலாம், அதாவது உயிர்மெய் நெட்டெழுத்தாகவும் இருக்கலாம், உயிர் நெட்டெழுத்துகளாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நெடில் எழுத்துக்களை மட்டுமே முன்னாடியும் பின்னாடி குற்றியல் உகரத்தை கொண்ட வார்த்தைகளும் இருக்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். இதுல 2 எழுத்து மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஆயுத தொடர். ஆயுத எழுத்துக்கு பின்னாடி வர இந்த குற்றியலுகர வார்த்தை தான் நம்ம ஆயுத தொடர் குற்றியலுகரம் சொல்றோம். அதே மாதிரி உயிர் தொடர் குற்றியலுகரம். இந்த இடத்துல உயிர் எழுத்து தனித்து வராது. இப்ப இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கூ அப்படின்றதுதான் இந்த உகரம் சம்பந்தப்பட்ட எழுத்து. இதுக்கு பக்கத்துல முன்னாடி இருக்கக்கூடிய ழான்ற வார்த்தையை நம்ம பிரிச்சோம்னா ஈழ்கூட்டல் தான் ழா. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு உயிர் எழுத்து இருக்கு. இது கணக்கு பண்ணிதான் நாம இந்த வார்த்தைகளை நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா பால் ஆறு. நீங்க கேட்கலாம், நெடில வச்சு வந்திருக்கே இந்த லா அப்படின்ற எழுத்து நெடிலா இருக்கே அப்படின்னு. நெடிலா இருந்தா நெடில் தொடர் குற்றியலுகரம் தானே வர்றாங்க. நம்ம அதுக்குதான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், 2 எழுத்து மட்டும் இருந்தாதான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். நிறைய எழுத்துக்கள் நெடில் எழுத்து வந்தாலும் அது நெடில் தொடர் குற்றியலுகரமா ஆகாது. அடுத்து வல்லின தொடர். வல்லின எழுத்துக்கள்லாம் என்னங்க? கசட தபர. கசட தபர அதாவது அந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இதை வச்சு இந்த மெய்யெழுத்துக்கு அடுத்து இந்த மாதிரி உகரம் கொண்ட இந்த வார்த்தைகள், உகரம் கொண்ட இந்த எழுத்துக்கள் குறைஞ்சு ஒழிச்சுது அப்படின்னா அது வல்லின தொடர். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் குறைந்து ஒழித்தால் மென்தொடர். இடையின எழுத்துக்கள் குறைந்து வந்தாது இடையின தொடர். அவ்வளவுதான். மொத்தத்துல குற்றியலுகரம் அப்படிங்கிறது தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து சில எழுத்துக்களோட சேரும் போது அதோடைய மாத்திரை குறைந்து ஒழிச்சதுன்னா, அரை மாத்திரை ஆச்சுன்னா அததான் நம்ம குற்றியலுகரம்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா குற்றியலுகரம். இப்ப குற்றியலுகரம்ல உகரம்ன்ற வார்த்தை ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரை ஆச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரியே குற்றியலிகரம் அப்படின்னா நம்ம ஈ அப்படின்ற உயிரெழுத்து ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா குறையறதுதான் நம்ம குற்றியலிகரம்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல இதுக்கு முன்னாடி நம்ம நிலைமொழினா என்னன்னு பாத்துறோம், வருமொழினா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வார்த்தையை நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம். இதுல முதல்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் நம்ம நிலைமொழின்னு சொல்லுவோம். இந்த கூட்டலுக்கு அடுத்து வருது இல்லையா, இதுதான் நம்ம வருமொழின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நிலைமொழியில குற்றியலுகர வார்த்தை வருது. அதுக்கு அடுத்த வார்த்தையோட சேர்ந்து அங்க உகரம் கெட்டு இகரம் அது வண்டி வண்டு பிளஸ் யாதுன்றது வண்டி யாது. இந்த இடத்துல இகரம் வருது இல்லையா, இதுதான் நம்ம குற்றியல் இகரம்னு சொல்றோம். இந்த இடத்துல இகரத்தினுடைய மாத்திரை குறைஞ்சு போயிடுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நிலைமொழியில வீடு. இந்த வீடுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குற்றியலுகர வார்த்தை, உகரம் குற்றியலுகர வார்த்தை. இது கூட இப்ப யாதுன்றது சேர்ந்து வீடு யாதுன்னு மாறுது. இப்படி இந்த இகரம் இங்க குறைந்த அளவுல ஒலிக்கிறதாலதான் நம்ம இதை குற்றியல் இகரம்னு சொல்றோம். அதே மாதிரியே கேன்மியா சென்மியா இந்த மாதிரி மியா அப்படின்ற அசைச்சொல் வந்தாலுமே அது குற்றியலிகர வார்த்தை தான். முற்றியலுகரம். முற்றியலுகரம்னா இப்போ நம்ம மேல குற்றியலுகரம் குற்றிய லிகரம் ரெண்டுத்திலையுமே ஒரு மாத்திரையானது அரை மாத்திரையா குறைஞ்சிடுது. ஆனா முற்றியலுகரத்துல இந்த ஒரு மாத்திரை குறையவே குறையாது. இந்த மாதிரி குறையாத உகரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா குற்றியலுகரம்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பகு, உண்ணு, தள்ளு. இதுல வர இந்த உகரம் என்னன்னா அதோடைய மாத்திரை அளவு குறையறதே இல்லை. இதுதான் நம்ம முற்றியலுகரம்னு சொல்றோம். அடுத்து சொற்றொடர் வகைகள். சொற்றொடர் 2 வகை இருக்கு, செய்வினை, செயற்பாட்டு வினை. நமக்கே ஒரு வாக்கியம் கொடுத்து அதை செய்வினையா மாத்துங்க, அதாவது செயற்பாட்டை கொடுத்து செய்வினையா மாத்த சொல்லுவாங்க.
இல்லைன்னா செய்வினை கொடுத்து செயற்பாட்டு வினையா மாற்ற சொல்லுவாங்க. அதுல என்னென்ன விதிகள் எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கயல்விழி, இது பார்த்தீங்கன்னா எழுவாய், திருக்குறள்ன்றது செயற்படு பொருள், படித்தால்ன்றது பயனிலை. இது மாதிரி இந்த மூணும் சேர்ந்து தான் வந்து நமக்கு இந்த ஒரு வாக்கியமா அமையுது. இது வந்து செய்வினை. அதாவது கயல்விழியே வந்து ஒரு கயல்விழி திருக்குறளை படிக்கிறா. ஒரு சப்ஜெக்டை வந்து அவளே நேரடியா இந்த செய்யறதை தான் நம்ம செய்வினைன்னு சொல்றோம். இப்ப செயற்பாட்டு வினையை இதை எப்படி மாற்றணுன்ற விதியை பார்ப்போம். முதல்ல எழுவாயை செயற்படு பொருளா ஆக்கணும். அதாவது கயல்விழின்றத நம்ம இரண்டாவதா கொண்டு போயிடணும். அந்த இரண்டாவதா கொண்டு போனதுக்கு அப்புறம் மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்த்து செயற்படு பொருள் உள்ள ஐ என்ற வேற்றுமை உருவை நீக்கி எழுவாயாக மாற்றணும். அதாவது கயல்விழின்றத நம்ம செயற்படு பொருளா கொண்டு போயிட்டோம். அதுல இந்த கயல்விழி கூட ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்த்துட்டு திருக்குறளைன்னு இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஐய நம்ம நீக்கிட்டு அதை முதல் வார்த்தையா நம்ம கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டு கடைசியா என்ன பண்ணணும், பயனிலையோட படு அல்லது பட்டது அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்க்கணும். இப்ப சேர்த்தோம்னா முதல்ல செயற்படு பொருளா இருந்த இங்க திருக்குறள் வந்து முதல்ல வந்துருச்சு. அதுல இருந்து ஐன்ற இதை நம்ம நீக்கிட்டோம், வேற்றுமை உருவம் நீக்கிட்டோம். கயல்விழி கூட நம்ம ஆள் அப்படின்ற வேற்றுமை உருவை சேர்த்திருக்கோம். படித்தால் அப்படின்றதுல எடுத்துட்டு நம்ம பட்டது அப்படின்ற ஒரு துணை வினையை சேர்த்திருக்கோம். இப்படி சேர்க்கும் போது திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. இதுதான் நம்ம செயற்பாட்டு வினைன்னு சொல்றோம். இப்ப நம்மளால செயற்பாட்டு வினையை செய்வினையா மாத்தினாலும் செய்வினையை செயற்பாட்டு வினையா மாத்தினாலும் இதுதான் இதுக்கான விதி. இங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து தொடர்கள் பார்க்குறோம். செய்தி தொடர், வினா தொடர். இந்த இடத்துல விளைவு தொடர் வந்து புதுசா இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து உணர்ச்சி தொடர். விளைவு தொடர் அப்படின்னா என்னன்னா, இப்போ வாழ்த்துதல், வேண்டுதல், கட்டளையிடுதல், வைதல், வைதல்னா திட்டுறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பொருள்களை வர்றதை வந்து விளைவு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து செய்தி தொடர் அப்படின்றது நார்மலா ஒரு விஷயத்த நான் ஒரு இயல்பான முறையில சொல்றது தான் வந்து செய்தி தொடர். வினா தொடர்ன்றது கேள்விக்குறியோட நம்ம ஒரு கேள்வி கேட்கறது. இப்ப நீடூழி வாழ்கன்னு வாழ்த்துறாங்க இல்லையா, இததான் வந்து விளைவு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுலயும் வந்து நம்ம ஆச்சரியக்குறிய உபயோகப்படுத்துறத பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா அடுத்து இது வந்து எண்ணே அருவியின் அழகு. இது வந்து அழகு ஒரு உணர்ச்சி, நல்லுணர்ச்சியும் சரி சோக உணர்ச்சியுமே சரி வெளிப்படுத்துறதா நம்ம உணர்ச்சி தொடர்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர். சில நேரம் வந்து ஒரு உடன்பாட்டு தொடரை கொடுத்துட்டு அதை எதிர்மறையா மாற்ற சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கண்ணன் பாடம் படித்தான். இந்த படித்தான்றது பாசிட்டிவ் வேர்டு. இதே நெகட்டிவ் வேர்டா மாறணும்னு பாத்தீங்கன்னா படித்திலன் அப்படின்னு போட்டுட்டா இது வந்து இதோடைய எதிர்மறை வார்த்தை ஆயிடுது. நம்ம ஈஸியா எதிர்மறை தொடரா இப்படி மாத்திடலாம். அதே மாதிரி கற்றான் அப்படின்னா கற்றிலன் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது எதிர்மறை தொடரா மாறிடுது. இப்போ இந்த மாதிரி இரண்டு ஒரு வாக்கியத்தை கொடுத்து மாத்த சொன்னா நம்மளால எளிதா மாத்திட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா மேபி சில நேரம் வந்து பேசேஜா கூட கொடுக்குறாங்க. அதை நம்ம படிச்சுட்டு அதுக்கு அதுல இருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு வந்து நம்ம சரியா பதில் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிலை சேர்ப்பது எதுன்ற ஒரு கேள்வி. அதுக்கு நீங்க மேல படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும். அப்போ இதுக்கு நல்லொழுக்கம் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலில் உள்ள விழிச்சொல்லை எடுத்து எழுதுக. விழி அப்படின்னாலே நம்ம அழைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கூப்பிடுறது அழைக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்ணே, எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நீதி சொல்ற மாதிரி தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பெண்ணேன்னு கூப்பிடுறதால இந்த பெண்ணுன்றதான் இந்த இடத்துல விழிச்சொல். அதே மாதிரி இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இதுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதுக்குள்ளேயே வந்து நிறைய இதுக்குள்ளதான் அதுக்குடைய பதில்கள் பொதிஞ்சிருக்கும். நம்ம சரியா பொறுமையா படிச்சு அதுக்கான பதிலை நம்ம எழுதணும். அடுத்து தமிழ் எண்கள். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒன்றுக்கு வந்து கா, ரெண்டுனா உ, மூணுனா ngா, நாலுக்கு சா வந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும், அஞ்சுக்கு ரு வடிவம், ஆறுக்கு சு, இந்த சான்ற வடிவம் ஏதாவது சு அப்படின்ற வடிவம் தான் ஆறு, ஏக்கு வந்து 7, 8னா ஆ, 9க்கு இந்த பூ, 10னா கா போட்டு பக்கத்துல ஒரு பூஜ்ஜியம். இந்த 10ஐயும் நம்ம கத்துக்கிட்டாலே வந்து நம்மளால ஒரு எவ்வளோ எண் வேணா நம்மளால எழுத முடியும். முடிஞ்ச மட்டுமே வந்து இந்த எண்களை நீங்க தனியா எழுதி இது மாதிரி தனியா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 10 வரைக்கும் கத்துக்கிட்டா போதும், மீதியை நம்மளாலே உருவாக்கிட முடியும்.
அப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், தமிழ் 6ஆம் வகுப்பு புத்தகத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வடிவம், அதாவது 10க்கு வந்து இந்த மாதிரி யா அப்படின்ற ஒரு வடிவம் குடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எல்லா தமிழ் புக்லயுமே வந்து இந்த கா பக்கத்துல பூஜ்ஜியம் போட்டிருக்கிறதுக்கு தான் வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கேள்வி கேட்கும்போது இதுக்கு கொஞ்சம் பார்த்து பதில் எழுதுங்க. அடுத்து வழக்குனா என்னன்னு பார்ப்போம். இப்ப வழக்கு அப்படின்றது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஒரு பொருளுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்களோ அதையே நம்ம இப்போ வரைக்கும் உபயோகப்படுத்துறது தான் வழக்குன்னு சொல்றோம். இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு இதுல 2 வகை இருக்கு. இயல்பு வழக்குல மொத்தம் 3 வகை இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையதுன்னா நம்ம செயல் வகையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யாழினி, பாடம், படித்தால், இந்த மாதிரி முறையான இந்த இதுதான் வந்து சரியான எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலைன்னு கரெக்டா இருக்கிற இதுதான் வந்து நம்ம இலக்கணம் உடையதுன்னு சொல்றோம். அடுத்து இலக்கண போலின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நகர்ப்புறம் இந்த வார்த்தை வந்து இப்போ புறநகர் அப்படின்னு மாறிருக்கு. அதாவது இருக்கிற வார்த்தையை வந்து முன்ன பின்ன மாறிருக்கு. கால்வாய் அப்படிங்கிறது வாய்க்கால்னு மாறிருக்கு. இந்த மாதிரி ஒரு வார்த்தை முன்ன பின்ன மாறி இருக்கிறது தான் நம்ம இலக்கண போலின்னு சொல்றோம். மருவு அப்படின்னா, மருவுன்னு ஒண்ணும் இல்லை. இப்போ தஞ்சாவூர், கோயம்புத்தூர்னு இருக்கு இல்லையா? நம்ம இப்போ வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டா நம்ம தஞ்சை, கோவைன்னு மாத்திருக்கோம். இந்த மாதிரி சொல்றது தான் வந்து மருவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தகுதி வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்றது எந்த இடத்துல எப்படி நம்ம வந்து கொஞ்சம் நாகரிகமா பேசணும் அப்படின்றத பத்தி தான் இதுல சொல்றாங்க. இதுலயும் 3 வகை இருக்கு. முதல்ல இடக்கரடக்கல். இடக்கரடக்கல் இருக்கு என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா வாய் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்றது வந்து இதுல கழுவி அப்படின்ற வார்த்தை நாகரிகமா இல்ல. இதையே நம்ம எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி பேசுறது வந்து கற்றவர்கள் முன்னாடி பேசுறது நாகரிகமா இருக்காது. அதனால வாய் பூசி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்றதுதான் வந்து இடக்கர் அடக்கல். இந்த மாதிரி கொஞ்சம் நாகரிகமற்ற இந்த வார்த்தைகள்லாம் கற்ற சபை முன்னாடி அடக்கி பேசுறது. அடுத்து பாத்தீங்கன்னா மங்களம். மங்களம் அப்படின்னா ஒரு அமங்கலமான வார்த்தைகளை கூட மங்களமா சொல்லுவாங்க. இப்ப இறந்தார் அப்படின்றத வந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு மங்களமா சொல்லுவாங்க. இது வந்து மனதுக்கும் வந்து ஒரு அந்த வலியை தராம கெட்ட அமங்கலமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய. இதை நம்ம மங்களம்னு சொல்றோம். அடுத்து குழுவு குறி. குழுவு குறின்றது ஒரு குறிப்பிட்ட குழுல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் வேர்டு அவங்களுக்கு. அதை வச்சுக்கிறது தான் நம்ம குழுவு குறின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பொற்கொள்ளர்லாம் வந்து அந்த காலத்துல திருடனுங்களுக்கு பயந்துகிட்டு அதை வந்து பொன் நகைன்னு சொல்லாம பரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது மாதிரி அவங்களுடைய அந்த இனத்துக்கு மட்டுமே புரியுற மாதிரி வச்சிருக்கிறதால தான் இதை நம்ம குழுவு குறி அப்படின்னு சொல்றோம். சொற்கள் வந்து 4 வகைப்படும் நம்ம பார்த்திருக்கோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது இந்த வந்து இங்க ஏதோ மிஸ்டேக்கா வந்திருக்கு. இடைச்சொல், உரிச்சொல்னு பார்த்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுவே இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. இலக்கிய வகை சொற்கள் மொத்தம் 4 வகைப்படும். அது என்னன்னு பார்ப்போம். ஒண்ணு வந்து இயற்சொல். இயற்சொல் அப்படின்றது அதாவது படிக்காதவர்கள், படித்தவர்கள் 2 பேருக்குமே சொன்னா புரியணும். இதுதான் வந்து இயற்சொல். உதாரணத்துக்கு தீ, காடு, மரம் இந்த வார்த்தையெல்லாம் படிச்சவங்களுக்கும் புரியும், படிக்காதவங்களுக்கும் புரியும். இதுல 2 வகை இருக்கு. பெயரியற் சொல் ஒண்ணு, வினை இயற்சொல் இரண்டாவது. பெயரியற் சொல்றது காற்று, நிலவு இந்த மாதிரி பெயர் சொற்கள். படித்தான், தூங்கினான் இது வினை சொற்கள்னு நமக்கு தெரியும். இந்த வினை வந்து எல்லாருக்குமே படிச்சவங்க படிக்காதவங்களுக்கும் புரியும். படிக்கிறது தூங்குறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம வினை இயற்சொல்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா திரிசொல். திரிசொல்றது படிச்சவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள். பீலி அப்படின்னா மயில் தொகைன்னு படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி உகிர்னா நகம், ஆழினா கடல் இந்த மாதிரி வார்த்தைகள். இதுலயுமே வந்து பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல்னு 2 வகை இருக்கு. பெயர் திரிச்சொல்றது பெயர்கள். பல், மடி, சோம்பல், அதாவது எயிர்னா பல்லு, மடினா சோம்பல். இதுவுமே வந்து படிச்சவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய பெயர் சொற்கள். வினைன்னு பாத்தீங்கன்னா வினை, வினான், விழித்தான். விழி அப்படின்னா என்னன்னா அழைக்கிறது, கூப்பிடுறது. இதுதான் நம்ம விழித்தான்னு சொல்லுவோம். இது படிக்காதவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால அவர்களுக்கு தெரியாத வினை சொல்லுன்றதால இது வினை திரிச்சொல். அடுத்து பாத்தீங்கன்னா திசைச்சொல். திசைச்சொல்னா தமிழகத்தினுடைய பகுதிகளிலே வந்து ஒரு பகுதியில ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பகுதியில வேற ஒரு பேரா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து திசைச்சொல்னு சொல்றோம். இப்போ கேணி,
இது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கிணறு அப்படின்றத சில பகுதியில கேணின்னு சொல்றாங்க. அதே மாரி பசுவுக்கு பெட்றம்னு சொல்றாங்க. இந்த மாரி வேற திசையில வேற ஒரு பேர் உபயோகப்படுத்துறத தான் நம்ம திசைச்சொல்னு சொல்றோம். அடுத்து வடசொல். வடசொல்லுன்றது வடமொழி இல்லைன்னா சமஸ்கிருதம் இந்த மாரி மத்த மொழி வார்த்தைகள். அதாவது வடமொழிகளுடைய அந்த வார்த்தைகளை நம்ம தமிழ் மொழியில உபயோகப்படுத்துறோம். இதுதான் வந்து வடசொல்னு சொல்றோம். உதாரணத்துக்கு கமலம் அப்படின்றத நம்ம தமிழ்ல சொல்றோம். ஆனா அதுக்கு உண்மையான அந்த தமிழ் வார்த்தை தாமரை தான். அது மாதிரி விஷம்ன்றதுக்கு தமிழ் வார்த்தை நஞ்சு. புஷ்பம்னா மலர். இது நம்ம வடசொல்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர்கூற்று பார்ப்போம். நேர்கூற்று அயர்கூற்று. நேர்கூற்று அப்படிங்கிறது இப்போ வேல்விழி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் அறிவுரை கூறினார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியாகவே வேல்விழி அப்படின்ற ஒரு மாணவிக்கு ஆசிரியர் சொல்றத சரியா சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம நேர்கூற்று. இதையே வந்து ஆசிரியர் சொன்னதாக வேறொருத்தவங்க மூன்றாவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுதான் அயர்கூற்று. மொத்தத்துல நேர்கூற்றுனாவே நேரடியா சொல்ல வந்த விஷயத்த இவங்க இப்படி சொல்றாங்கன்னு அவர் அப்ப சொன்னது, நேரடியா பேசப்பட்ட அந்த வார்த்தைகள், இதுதான் நேர்கூற்று. அவர் சொன்னதாக சொன்னாங்க, மூணாவதா ஒரு மனுஷன் வந்து அதை சொன்னாங்க அப்படின்னா அதுதான் அயர்கூற்று. இதுல அதுக்கான விதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நேர்கூற்றுல வந்து இப்ப அயர்கூற்றா மாத்தணும்னா நேர்கூற்றுல இருக்கிற மேற்கோள், காற்புள்ளி இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல நீக்கிடணும். அடுத்து என்று என இங்க வருதுங்க இல்லையா, இந்த மாதிரி என்று என இதெல்லாம் வந்து நம்ம அந்த சொல்லையும் நீக்கணும். அப்புறம் முன்னிலை இடத்தை தன்மையாகவோ படர்க்கையாகவோ மாற்ற வேண்டும். அதாவது தான் சொன்னது அப்படின்ற வர்றத வேறு ஒருவர் சொன்ன மாதிரி தான் அயர்கூற்று இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தன்மை இடத்தை படர்க்கையாக மாற்ற வேண்டும். தன்மை இடத்தை நம் தன்னை பத்தி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து நம்ம தேர்ட் பர்சனா மூன்றாவது ஆள் சொன்ன மாதிரி நம்ம இதுல மாற்றணும். அடுத்து கட்டளை சொல். இப்ப வருது இல்லையா அந்த முதன்மை பெரு, பெருன்றதுல கட்டளை சொல். இந்த கட்டளை சொல்ல ஆறு ஆகு அப்படின்ற சொல்ல வந்து நம்ம சேர்க்கணும். இப்படி நம்ம சேர்த்தோம்னா அதை அந்த வாக்கியம் வந்து அயர்கூற்றாயிடும். அதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து நம்ம மாற்ற வேண்டியதா இருக்கும். இப்ப நேர்கூற்றுல வந்து இன்றுன்னு இருந்ததுன்னா அயர்கூற்றுல அன்று அப்படின்னு ஆகணும். நேற்றுன்னு இருந்தா முன்னாள்னு ஆகணும். இதுன்னா அதுன்னு ஆகணும். இந்த மாதிரி இப்பொழுதுனா அப்பொழுது, இவைனா அவை, நீன்னு இருந்தா அவன் அவள் இந்த மாதிரி நேர்கூற்றுல ஒரு வார்த்தை இருந்தா அது அயர்கூற்றுல இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு விதி இருக்கு. இதுல இருக்கிற மாதிரியே வந்து நீங்க இந்த சென்டென்ஸை மாத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நிறைய இந்த மாதிரி மரபு பிழை இல்லாம மரபு தொடர்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு. இதுல வந்து ஒரு 2-3 விஷயங்கள்லாம் வந்து மறுபடியும் நமக்கு புதுசா இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க ஒரு தடவை இதை பார்த்துக்கோங்க. 1 மார்க்குக்கு இது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். குதிரை குட்டி, குரங்கு குட்டின்லாம், மாட்டு தொழுவம், வாத்து பண்ணைன்றது கொஞ்சம் நமக்கு புதுசு. அதே மாதிரி குதிரை கொட்டில், அதுக்கப்புறம் வேற இதுல என்ன நமக்கு இருக்கும், நரி ஊழையிடும், யானை பிளிரும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா கிளி கொஞ்சம், கிளி பேசும், இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் கொடுப்பாங்க. இப்ப இது வந்து கிளி கொஞ்சம் பேசும், இது ரெண்டுமே இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நமக்கு புதுசு. ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை நம்ம பார்த்துருக்கோம், வேப்பந்தழை பார்த்துருக்கோம், தாழை மடல் நமக்கு புதுசு, தென்னை ஓலை, மூங்கில் ஓலை, கமுகும் கூந்தலும் நமக்கு புதுசுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பலா இலை, வாழை இலை, வாழை இலை பார்த்துருக்கோம். நெற்றால், நெற்றால்ன்றது நம்ம இந்த நெல் கதிர்கள் அதுதான் சொல்றாங்க நெற்றால். பனை ஓலை, இந்த மாதிரி அவரை பிஞ்சு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி வாழைக்காய் பிஞ்சுக்கு நம்ம வாழை கச்சல் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுல நமக்கு கொஞ்சம் புதுசா இருக்கிறது ஏதாவது இருக்குன்னா நீங்க ஒரு தடவை இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு 1 மார்க்குக்கு இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா கூரைனா வேயிறது, கவிதை இயற்றுதல், தயிர் கடைதல், தீ மூட்டுதல், இந்த மாதிரி பழம்னா தின்னுதல், சோறுனா உண்ணுதல்னு வருது. இந்த மரபு தொடர்கள்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. வர சாட்டர்டேலேருந்து நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களோட அந்த திறமைகளை இன்னும் வளர்த்துக்கணும், டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க ப்ளீஸ் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய தகவல்களை அப்டேட்டடாக ஹேண்டியாக தெரிஞ்சுக்கலாம். எப்பயும் சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.